இப்போ மூச்சு விடுவதன் மனிதன் அல்ல, முயற்சி செய்வதே மனிதன். ஸோ அந்த கருத்துக்கு ஏற்ப ஒருத்தர் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நடத்தணும்னு சொல்கிறதுக்காக உட்காந்து, ஏன்னா யூனிக் அகாடமி சார் வந்து ஒரு 40 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமாக நிறைய வல்லுநர்களை உருவாக்கியிருக்கார், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த அளவு. அப்புறம் அதே மாதிரி அகில இந்திய தமிழ் சங்கம், இது ரெண்டும் சேர்ந்து நடத்துகிறப்ப கல்வியும் செல்வமும் வீரமும் இது 3 இருக்கணும். அதெல்லாம் வந்து எங்கே படிக்கலாம் எங்கே படிக்கலான்னு ஒரு தலைப்பில். ஏன்னா இந்த தலைப்பு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான தலைப்பை சும்மா எழுதிட்டாங்கலாம் ஃபீல் பண்ண வேணாம். இந்த தலைப்பு அருமையாக, இந்த தலைப்பு ஏன் வைக்கிறான்னு தெரியாதே நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாணவர்களும் அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. பேரண்ட்டும் பாதி பேர் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பையனை நாளைக்கே காலேஜ் சேர்த்தலாமா, அடுத்த நாளே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, அடுத்த வருஷமே கூகுளில் 51 லட்சம் வாங்குவானா, இப்படியே தான் தாட் இருக்காது. ஐடி கம்பெனி போனால் மட்டும் தான் வேலை, வேறு எந்த கம்பெனிக்கு போனால் வேலை இல்லை. அதில் வேறு பக்கத்து வீட்டில் பஞ்சாயத்து இதெல்லாம் கேட்டு, இதில் வேறு இப்போ ஒன்று கண்ணே என்கிட்ட வரதெல்லாம் கவுன்சிலிங். நான் சேலத்தில் தான் என்னோட நேட்டிவ். ஒரு 8 வருஷமாக நான் ஒரு டாக்டரேட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தேன். ஒரு ஈர்ப்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் போனேன். அதில் வந்து எல்லா சிஓக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாரோட கிளாஸ்மேட் சிஓக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்கூலில் ஒரு 800 ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே போனேன். நானாக பஸ் ஏறி நானாக ட்ராவல் பண்ணி எடுத்தேன், வித்தவுட் செலிபிரிட்டி, எந்த ஒரு ரியாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தாண்டி இந்த 7 வருஷத்தில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் தலைப்புலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு புதுக்கோட்டை, அடுத்த நாள் சிதம்பரம், இப்படி நான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இடத்துல இந்த தலைப்பு ஏன் வைக்கிறேன்னு நிறைய பேர் யோசனை பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தலைப்பு எல்லாரும் என்ன படிக்கலாம் எங்கே படிச்சு சும்மா வரோம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டாலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிமா. நான் ஒருத்தர் இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனிதனாக பிறந்தானாவே சயின்ஸு 50,000 எண்ணங்கள் உருவாகுமா, 50,000 எண்ணங்கள். அந்த எண்ணங்களில் முதன்மையான எண்ணமாக இருக்கிறதுக்கு தான் எங்கே படிக்கலாம் ஏது பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனு இல்லை நாங்களாம் இப்படி இருப்பா அப்படின்னு நிறைய மிஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த வார்த்தை வந்து தெரியுமா, நாங்கள் ஜென்ரலாக பார்த்தோம் இஸ் அ சயின்ஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், பிரைன் வந்து டஸ்ட்பின்னு. ஏன் சார் பிரைன் டஸ்ட்பின்னுங்கிறீங்க? இது குப்பை தொட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப இங்கே இருக்கிற சவுண்டு கேட்குது, சார் பேக் ஓப்பன் பண்ணுறத பார்த்தேன், கேமராமேன் வரதை பார்த்தேன், ஒரு மேடம் போகிறத பார்த்தேன், பின்னாடி 2 பேர், இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்க கிடையாது. இந்த பிரைனு எங்கெங்கெல்லாம் நகர்வு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கலரிங் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுதோ அங்கே இந்த பிரைன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். அப்போ பிரைன் இஸ் எ டஸ்ட்பின். அப்போ கவனிக்கிறதுக்காக தான் சாக்ரட்டிஸ் சொன்ன கேள்வி ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி தான். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம், ஒரு முதன்மையான எண்ணத்தை இருக்கிறதுக்காக தான் இது உருவாக்குறது. இதில் முக்கியமாக இதை பற்றி நீங்கள் இந்த கல்விங்கிறது ஒரு அருமையான ஒன்று, அற்புதமான ஒரு டூல். எல்லோரும் சொல்லுவாங்க கல்வி படிச்சிட்டோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமா, அவன் 50 லட்சம் சம்பாதிச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது இஸ் எ கேரக்டர் மேக்கிங். சார் சொன்னார் இதுக்கு முன்னாடி, கல்விங்கிறது செல்வமும் கல்வி வீரம் 3 சேர்ந்துருந்தாலும் 40 வயசுக்கு அப்புறம் இந்த பிரைன் சொன்ன இல்லையா, என்ன வேணால் நினைக்கும். அந்த இடத்துல நின்று நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் கொடுக்கறது கல்வி மட்டுமே. அதுக்கப்புறம் அனுபவம். அதனால தான் சாக்ரட்டிஸ் சொன்ன கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிரெயினை கேட்க வைக்கணும், நீ காது கொடுத்து. அதனால தான் நம்மளாம் ஸ்கூலில் பார்த்துருக்கேன், இது யாருக்கு நிறைய பேர் தெரியல. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உறுதிமொழி எடுப்போம், பார்த்துருக்கீங்களா? ஃப்ளாக் முன்னாடி நிறைய பேர் உறுதிமொழி எடுப்போம். ஃப்ளாக் முன்னாடி உறுதிமொழி எடுக்கிறப்ப நம்ம எதையோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன் ஃப்ளாக் முன்னாடி உறுதிமொழி எடுக்கிறோம்? சரி, ஓகே, அது ஒன்றுங்க. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எல்லாரும் சொல்கிறப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுவார். அது ஏன் தெரியுமா? அதுன்னு தெரியும். இது 2 ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த பிரைன் கவனிக்காதுன்னு சொன்னா இல்லையா, பிரைனை கவனிக்க வைக்கணும். நம்ம உறுதிமொழி எல்லா இடத்துலையும் ஏன் எடுக்கிற தெரியுமா, நின்று உறுதிமொழி எடுக்கிறப்ப பிரைன் இல்லை காது கேட்கணும். அதுக்கு தான் சொல்கிறான் அனுபவர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக சொல்லுவாங்க, காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு. காது கொடுத்து கேட்குறப்ப பிரைன் ஆக்டிவேட் ஆகும். பிரைன் ஆக்டிவேட் ஆகுனா வாய் பேசணும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது. அதுக்கு தான் இந்த கொஷின்ஸோட கல்விங்கிறது இருக்கு. இதில் தொழில் கல்வி பற்றி நான் பேசலான் இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 84 தொழில் கல்வி இப்போ வந்துருச்சு. இன்ஜினியரிங்கில் ஒரு 60க்கு மேலே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னடா ஒரு கோர்ஸ் ஒரு சப்ஜெக்ட். நானும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தேன். இப்போயும் ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் டைரக்டராகவும் போனேன், மென்டாராகவும் போனேன். இந்த மாதிரி இடத்துல போகிறப்ப வார்த்தைகள்லாம் சுற்றி போட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துடுறாங்க மாதிரி நான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பல அரசரை வந்து நம்ம தஞ்சாவூர் கோயில் கட்டினவர் அவ்வளோ நாள் டைம் எடுத்தாலும் அவ்வளோ அருமையாக பண்ணார். பட் வர வர டெக்னாலஜிஸ் வர வர என்ன சார், நேரம் காலங்கள் மாற மாற மனசு நினைக்குது. அதை வச்சு தான் 1950லே சொல்லிட்டான். இமேஜின் பண்ணான். நான் இமேஜின் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் இமேஜின் பண்ணுவேன்னா ஆலன் டியூரிங் அன்றைக்கே சொல்லிட்டார். 1950 உருவாக்கணும் தான் இன்றைக்கி 1967 2020 இப்படின்னு சொல்லி ஏஇன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஒரு டூல், சப்ஜெக்ட் கிடையாது.
அது ஒரு டூல். ஸோ இன்றைக்கி வர வர டெக்னாலஜிஸ் இருக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காலம் இப்போ எல்லாமே உருவாக்க நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி சீக்கிரமே முடிக்கணும், நாளைக்கே சீக்கிரமே முடிக்கிறவே டெக்னாலஜி மாறாது. பட் அதை டெக்னாலஜி மாற்றக்கூடியது டிஜிட்டலில் இருக்கிற சயின்ஸ் தான். ஏன்னா சயின்ஸ் தான். A+B² மாற்ற முடியாது, வெலாசிட்டி மாற்ற முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மாற்ற முடியாது. இந்த கூட்டு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் இல்லையா, எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அதை கொண்டு போகிற விதம் தான் காலேஜாக ஸ்கூலாக கிட்ஸாக படிக்கிறோமா, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் வந்து தொழில் கல்வி வந்து இவ்வளோ கோர்சஸ் இருந்தாலும் அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் தொழிலும் கல்வியும் தொழிலும் சார்ந்த படிப்பு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்ஸ் இருக்கிற எந்த கோர்ஸில் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஒரே கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் அந்த ஐடி கம்பெனி போகிற பீப்புளான ஒரு ஹெச்ஆராக இந்த ஓப்பனாக சொல்கிறாங்க, ஐடி கம்பெனி போகிறோமாண்டா என்னதான் ஒரு பெரிய கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடைக்கலாம், நம்ம முட்டி போதி சீட்டு வாங்கினாலும் 10th +ல 60% இருக்கணும், 58% இருக்கும். அப்பா எனக்கு வாங்கி கொடுக்குறியா இல்லையா, கீழே விழுவிட்டுமாங்கிறான். வாங்கினாங்க, பெரிய காலேஜில் வாங்கினாங்க எல்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணி, கடைசியாக 58.6 பிளேஸ்மெண்ட் கிடையாது. நான் இவ்வளோ ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல. 10th +ல 60% இருக்கணும். அதனால தான் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி 60% கம்பல்சரி இருக்கும். அது தெரியுமா, யாருக்கு தெரியாது. நிறைய பேர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல போய் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறதோட என்னோட மார்க் என்ன கோர்ஸ் எடுக்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், இது எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் எவர்கிட்டையும் கை நீட்டக்கூடாது. அது தொழிலோ கல்வியோ சிறந்து விளங்கணும். அதுக்கு தொழில் கல்வி உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா அதிகாரம் 392 திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருக்குறள் சொன்னால் இப்போலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். 1330 திருக்குறள் அதை வேறு மாற்றி சொல்லுவாங்க. 13,000 14,000. ஆனால் அதில் ஒரு திருக்குறள் எடுக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். கருக்குன்னு இருக்குது, இதெல்லாம் படிக்கணுமான்னு. ஆனால் அதிகாரம் 390 ஒரு குறளில் ஒரு தலைமுறை படித்தா 7 தலைமுறையும் வாழ வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கல்வி அழியா செல்வ கல்வி. இட்ஸ் எ கேரக்டர் மேக்கிங். நாம் உலகத்தில் மனசு கம்முனே இருக்காது. மனசை ஆக்கவோ அழிக்கவோ பயனளிக்கக்கூடிய பயனற்றதாக உயர்வாக தாழ்வாக மோசமான ஆயுதம். இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் சமூகத்தில் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக அங்கே என்ன சொன்னாலும் கவனித்து படிக்கிறதுக்காக ஒரு கல்விங்கிறது சமூக கல்வி, பாதுகாப்பு கல்வியும். அதில் தொழில் கல்வி we can surveil at any places. உலகத்தில் எங்கே வேணாலும் சர்வேல் ஆகலாம். ஸ்கில்ஸ் இருந்தால் எங்கே வேணாலும் சர்வேல் ஆகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோர்ஸ், நிறைய பேர் +2 முடிச்சு இந்த கோர்ஸ் போகிறோம் அந்த கோர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கவுன்சிலிங் டால்மியா போட்டு தான் இருக்குது. வேளாளப்பட்டி சாருக்கு தெரியும், இங்கேயும் வருவேன் அங்கேயும் வருவேன். என் ஆஃபீஸ் யார் வந்தாலும் சரி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அத்தனை எக்ஸாமில் 10 எக்ஸாம் எழுதி தான் அவன் வெளியே போகணும். அத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, 10 எக்ஸாம்ஸு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அந்த தம்பி என் கூட தான் வந்துட்டுருக்காரு. எல்லா எக்ஸாம்ஸும் +2 இருக்கு இல்லைங்களா. லாஸ்ட் இயர் அங்கிள் போதும். ஏன் இதை நான் உருவாக்கணும்னா, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் மார்க் வந்துதா என்னன்னே தெரியாது. இன்ஜினியரிங் டைரெக்டாக போயிடுறது. 170 180 கட் ஆஃப்லாம் இருக்கும். எந்த கல்லூரியில் என்ன ஃபெசிலிட்டிஸுக்கு எதுவுமே தெரியாது. உடனே வண்டி எடு, பக்கத்து ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போ, அந்த காலேஜ் பாரு, இந்த காலேஜ் பாரு, இதான் பாரு. இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த தொழில் கல்வி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் தான். ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் மெக்கானிக்கல்லாம் இரும்பு தாது வச்சு ஒரு பார் உருக்கி பண்ணுறப்ப ஒரு டெக்னாலஜிஸில் அப்புறம் சம்டி உருவாக்கலாம். அப்போ அந்த சம்டி உருக்கிறப்ப நம்ம கை வலிக்குதுன்னா, அப்போ கை வலிக்கிறப்ப என்னாகும், நம்மளோட பெயிண்ட் இருக்கிறப்ப என்னாகும், மெஷின்ஸ் உருவாக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வரப்போ சோம்பேறி ஆகிட்டோம். டைம், ஐயோ இன்றைக்கே முடிக்கணும், நாளைக்கே போகணும். இன்றைக்கி இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒரு இன்புட்டு யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஃபுல் டே உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம 10 பேர் தான் இருக்கணுமே, 5 பேர் தான் இருக்குமே. அப்படிலாம் கிடையாது. அதில் சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு லைஃப்பில் எப்போ வேணாலும் இருக்கும். நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் ஐடெக்னு ஒரு எக்ஸாம் காட்டியிருப்பேன். இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி 30 ப்ரொஃபஸர் இருக்கான், 6 ஸ்டூடெண்ட் இருக்கான். நம்ம பையன் ஒருத்த கூட எழுத மாட்டேங்கிறான். இந்தியன் ஓவர்சீஸ் கார்பரேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கான். எம்இ கேட் எக்ஸாம் எழுத மாட்டான். பிஇ முடிச்சு கேட் எக்ஸாம் இருக்குது கவர்மெண்ட்டில், அதை அப்ளை பண்ண சொல்ல கோயம்புத்தூர் தாண்டி பக்கத்துலேயே வர மாட்டேங்குது. சென்டரே இல்லை. ஆனால் நாற்று அவன் வரான், இவன் அவனும் எழுதுறான். யாரையும் குறை சொல்லணும்ல. முயற்சி, அதான் நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை தான், மூச்சு விட ஒரு மனிதன் இல்லை, முயற்சி செய்ய வேண்டிய மனிதன். அது உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி. இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இப்போ கூட இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண பசங்களை நான் எழுதி வச்சிட்ருக்கேன். ஜிஐயா சார் நான் எழுதுகிறேன்.
இப்போ ஒரு பொண்ணு பிஜி கிருஷ்ணமாலில் படிச்சிட்ருக்கு. என் கிளாஸ் நாங்களாம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். என்கிட்ட வரவங்களாம் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ நீட்டு ஜேஇ எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 6 எக்ஸாம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். 6 எக்ஸாம் ப்ளஸ் படிச்சிட்ருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம், தயவுசெய்து உங்களுக்கு யாராவது சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற உலகம் போட்டி நிறைந்த உலகம். அதில் நம்ம படித்ததை எக்ஸாம் எழுதணும். இப்போ என் பொண்ணு 6வது தான் படிக்குது. போன வாரம் சைனிக் ஸ்கூல் எக்ஸாம் எழுதுன்னு அனுப்பிச்சுட்டேன். கிளம்பு, கோயம்புத்தூர் கிளம்பு. இப்போ 10வது என் பாப்பா எக்ஸாம் எழுது. 12வது வந்தோன்னா 10 எக்ஸாம் ரெடி பண்ணிட்டேன். 10 எக்ஸாம் ரெடி பண்ணிட்டேன். 25,000 ரெடி பண்ணேன். ஓகே, வெரி குட். எவ்வளோ சொல்ல, மொபைலுக்கு 1000 ரூபா போட்டவங்கள